அவர்களை இந்த இடத்தில் எதற்காக அந்த இடத்தில் மகிஷாசுரன் அரக்கனாப்பட்டவன் என்னை நாடி கடந்தவன் முடிந்து கொண்டிருந்தான். மகிஷாசுரனே, என்னை நாடி கடந்தவன் முடிந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு என்ன வரவேண்டு தெரிவித்தேன். தந்தையே, இந்த பூலகத்திலே நீரினாலும் நெருப்பினாலும் இரவிலும் பகலிலும் சாகாத வர வேண்டும், அழியாத வர வேண்டும் கேட்டான். இந்த சூடை மட்டும் மேடை கொண்டு வாங்க. கொஞ்சம் காம இருந்தாலும் இந்த தீபாவளி காமிக்கிற கலவத்துக்கு இந்த சூடை மட்டும் கொண்டு வாங்க. கொஞ்சம் ஒரு வெகு சீக்கிரமா கொண்டு வாங்க. நீரினாலும் நெருப்பினாலும் இரவிலும் பகலிலும் தேவர்களும் மூவர்களுமே அழிவரக்கூடாது, சாதாரண வரத்தை தாருங்கள் என்று தெரிவித்தான். மகிஷாசுரனே, உனக்கு சாதாரண வரத்தை கொடுக்க முடியாது, அதற்கு பதிலாக வேறொரு வரத்தை கேள் தருகிறேன் என்று தெரிவித்தேன். அவனது தந்திர சூழ்ச்சியாக 60 ஒரு ஆணுக்கும் 50 ஒரு பெண்ணுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும், 7 எல்லக்கோட்டில் அமர வேண்டும், 7 சக்தி ஒரு சக்தியாகி என்னை அழிக்க வேண்டும் வரத்தை வாங்கிக் கொண்டு ஆண்களை அழிக்கின்றான், பெண்கள் கருப்பை சூறையாடுகின்றான், ஆலயங்களை இடிக்கின்றான். அவனை அழிக்க வேண்டும் என்றான். இந்த பூ உலகிலே
காளியாக, மாரியாக, அங்கார பரமேஸ்வரியாக, ஆதி பராசக்தியாக 107 அவதாரம் எடுத்த நீ 108 அவதாரம் பிறக்க வேண்டிய சக்தி உன் விருப்பம் எப்படி? சுவாமி, நாட்டமிழ் எல்லை தெலுங்காவளி சீமை குத்தாட்சிவன கோபுர கத்தகானத்திலே மகிஷாசுர அரக்கன் என்பவன் ஆண்களை கொன்று இளம்பெண் கற்பை சூறையாடி வருகிறான். அவனை அழிக்க வேண்டும். அவனை அழிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? நீ பூலகத்திலே மானை புறப்படுக்க வேண்டும். அப்படி என்றால் எங்கு பிறக்க வேண்டும்? எப்படி பிறக்க வேண்டும்? எவர் குடியில் பிறக்க வேண்டும் சுவாமி? சக்தி சுவாமி, எங்கே பிறக்க வேண்டும் தெரியுமா? கூறுங்கள் சுவாமி. புதுக்கோட்டை மாவட்டத்திலே நார்த்தாமலை எல்லையிலே தெலுங்காபுரி சீமையிலே கோட்டமலையிலே கோட்ட பெருமாள் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்து வருகின்றான். அவனுக்கு 60 வயதாகி விட்டது. அவர் மனைவி கோட்டை கருப்பாய்க்கு 55 வயதாகி விட்டது. இருவருக்கும் திருமணமாகி வெகு நாட்களாக கொல்லச் செல்லும் இல்லை. அனுதினமும் அந்த குலக்கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கின்றான். அவன் குடியே நாட்டாமலை எல்லையிலே கோட்டை கருப்பாய்க்கும் கோட்டை பெருமாளுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும். சுவாமி, தெலுங்காவளி சீமையை சேர்ந்த கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றால் முதல் பிறப்பாக எப்படி பிறக்க வேண்டும்? எங்கு அமர வேண்டும் சுவாமி? முதல் பிறப்பாக நீ எங்கே பிறக்க வேண்டும் தெரியுமா? நாட்டாமலை எல்லையிலே நாட்டாமலை முத்து மாரியாக அவதரிக்க வேண்டும். இரண்டாவது பிறப்பாக திருவாப்பூர் முத்து மாறி அவதரிக்க வேண்டும். மூன்றாவது பிறப்பாக கொண்டையூர் மாரியம்மன் அவதரிக்க வேண்டும். நான்காவது பிறப்பாக இருளப்பட்டி எல்லையில இருளப்பட்டி முத்து மாறி அவதரிக்க வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் மாரியம்மன் அவதரிக்க வேண்டும். ஆறாவது பிறப்பாக கருமாறி உருமாறி கண்ணபுரத்திலே கருமாறி அவதரிக்க வேண்டும். சுவாமி, 6 பேருக்கு இளையகன்னியாக எப்படி பிறக்க வேண்டும்? எங்கு அமர வேண்டும் சுவாமி? 6 எண்ணிக்கையிலே எண்ணியாகி திருச்சி காவேரிகரை ஓரத்திலே கொள்ளிடத்துக்கு வடமாக இருக்கக்கூடிய சமயபுரத்து எல்லையிலே சமயபுரத்து முத்து மாரியாக அவதரிக்க வேண்டும். சுவாமி, தாங்கள் கட்டளையிட்டபடி ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 தெய்வமாக அமர்ந்து அந்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்யும் நேரத்தில் எனக்கு 7 இன்னல்கள் ஏற்பட்டால் எனக்கு பக்கத்துணையாக யாரை அனுப்பிப்பீர்கள்? சக்தி சுவாமி, அசுரர் கூட்ட தலைவிருக்கின்ற நேரமெல்லாம் இந்த பூலகத்திலே தெய்வமாக நம்மாலை அழைத்து அந்த அரக்கர்களை வதம் செய்வது நம் கடமையாகும். நிச்சயமாக இந்த பிறப்பிலே உனக்கு பக்கத்துணையாக யாரோ வரப்போ போகிறார் தெரியுமா? கூறுங்கள் சுவாமி. அந்த காலத்தில் காஞ்சியிலே காஞ்சி காமாட்சி அவதரித்தாய். கண்டிப்பாக எனது மகன் காத்தவரானை உனக்கு பக்கத்துணை அனுப்பி வைத்தேன். அகரத்திலே அகரத்து முத்தாரமான அவதரித்தாய். எனது மகன் வீரபாகுவை உனக்கு பக்கத்துணை அனுப்பி வைத்தேன். நிச்சயமாக சுவாமி. கங்கையிலே கங்கை யமுனையிலே கௌரியாக அவதரித்தாய். எனது மகன் பரசுராமனை உனக்கு பக்கத்துணை அனுப்பி வைத்தேன். இந்த பிறப்பிலே உனக்கு பக்கத்துணையாக அக்னியிலே பிறந்து அக்னியே வளர்ந்து அக்னி சோமம் அளித்துக்கூடிய அழகமலை வளர்த்தாமடி பெரிய கருப்ப சுவாமியும் கொல்லிமலை சின்ன கருப்பன சாமியும் எனது தம்பி சந்தன கருப்ப சுவாமி வருவார்கள். நீங்க 4 பேரும் சென்று அந்த மகிஷாசுரனை வென்று பின் பாதாளம் வந்து அடைவையாகி. சுவாமி, இருந்த போதிலும் சிறிது சந்தேகம். சக்தி, சுவாமி, மனிதருக்குத்தான் சந்தேகம் வர வேண்டும், தெய்வத்துக்கு சந்தேகம் வரக்கூடாது. சக்தி, கண்டிப்பாக. என் மேல் உனக்கு என்ன சந்தேகம்? காரணம் என்னவென்றால் நாங்கள் நாவரும் மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் இந்த பூலோக மக்களிடத்தில் தெய்வ நம்பிக்கை இருக்கிறதா, தெய்வ பற்று இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லையே சுவாமி, இங்க இருக்கும் 7 கரங்களுக்கு உயிர் சக்தி கொடுத்து அருள் சக்தி கொடுக்க வேண்டும் சுவாமி. அண்டமும் நீயே, ஆதி பராசக்தியும் நீயே, உலகை கட்டி காக்கக்கூடிய இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த சமயபுரத்து மாறிய நீயே. உனக்கே சந்தேகம் வந்து விட்டார் என்றால் இங்கே அமர்க்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு அருள் எழுப்பி இந்த கரகத்துக்கு உருவாக்கிறோம். சக்தி, அப்படி ஆகட்டுமே. வேறு அன்பு கொண்ட பெரியவர்களே, இப்பொழுது நமது எல்லையிலே சாமியளிக்கின்ற நேரம். சாமியளிக்கிற நேரத்தில் பெண்கள் அருள் வந்து ஆட போறாங்க. இங்க அமர்க்கக்கூடிய 7 கரகமும் சாதாரண கரகம் கிடையாது. 7 ஒரு முத்துமாரியுடைய கரகம். கரகத்தை எடுத்தாடினால் உங்களுக்கு பிடிக்கப்பட்ட கிரகம் நீங்க மைதம் இருக்கின்றது. மனிதருக்கு மனசே வெக்கப்பட்டாலும் தெய்வத்துக்கு யாருமே வெக்கப்படக்கூடாது. நம்ம ஊர் எல்லையில இந்த நாடகத்தை வச்சு அந்த ஆத்தாவோட அருளை நீங்க எல்லோருமே பார்க்க போறீங்க. அதனால நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். அப்படி கைத்துட்டு பார்ப்போம் எல்லாருமே.
இதை ஏன் நான் சொல்றேன்னா, கும்மி சத்தமும் குலவ சத்தம் தான் தாய்க்கு உயர்ந்தது. நீ எந்த அளவுக்கு கும்மி சத்தம் போட்டு குலவ சத்தம் போட்டு ஆரவரப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல சாமி வந்து இந்த கரகத்தை எடுத்து ஆட போறாங்க. எல்லாருமே கை தட்டுங்க, குலவ போடுங்க. இந்த ஆண்களை விசிலடிக்கலாம்ல, இளைஞர்ல விசிலடிக்கலாம். போடு குலவ போடுங்க, எல்லாருமே போடு குலவ. தாயா ஆதிபராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரி உத்தமி பத்தினி ஒரு சொல்ல வாசகி தாயே சமயபுரத்தை மத்துமாரி உன் அருளை இந்த இடத்திலே பார்க்க வேண்டும் என்றால் துள்ளி குதித்து உன் ஆட்டத்தோடு இந்த இடத்திலே வரவிடும் தாயே. ஆடிவா ஓடிவா ஆண்டார சக்தி கொண்டு எல்லையிலே தாயே முகமாய் உன் அருள் கொண்டு எப்படி உணவளிக்கின்றார் தாய். கைத்தடி கைத்தடி ஆட்டாரா வருங்க. நெருப்பு பக்கத்துல யாருமே போகாம போட்டுக்கோங்க. வேப்பிலை மாறி பத்திரியே கட்டி காக்கக்கூடிய தாயே மாறி தாயோடைய ஆற்றலை பார்த்தீங்கன்னா தாயோடைய கருணையே ஆவலப்படுத்த தாயே மகமாய் உன் ஆட்ட பாட்டத்தோடு எப்படிலாம் நீ ஆங்கார சுத்தி கொண்டு ஆடப் போகிற இடத்திலே தெய்வமே ஆதிபராசக்தியே உத்தமி பத்தினியே உன்னுடைய ஆட்டத்தின் ஆட்ட மக்கள் பார்க்க வேண்டும். கைதல் கைதல் கைதல்
சமயபுரத்து மாறி நீ வேகோரே உத்தரவு அப்படியே ஜனவரி கோயில் ஆலயம் பக்கத்துல இருக்கானே கோயில
அறிஞ்சு வச்சுட்டு இந்த 7 கிரகமும் கோயில் ஆலயத்துக்கு போங்க. கோயில் பூசாரி அவர்கள் 7 கிரகத்துக்கும் தீபாவளி காட்டி இந்த 7 கிரகத்தையுமே மேடைக்கு அனுப்பிச்சு வைங்க. இந்த 7 கிரகமும் நம்ம ஊர் கோயில் ஆலயத்துக்கு போய் கோயில் பூசாரி அவர்கள் தீபாவளி நம்ம கோயில் பக்கத்துல இருந்தா கூட்டி போங்க. ரொம்ப தூரமா இருந்தா வேண்டாம். எல்லாம் கைத்துட்டு ஆத்தா நம்ம ஊர் ஆலயத்துக்கு போற அந்த 7 கிரகமா 7 கிரகம் போ. சாமியார் யாரும் பிடிச்சு கூட்டி போகாதீங்க. இந்த 7 கிரகம் போங்க கோயில் ஆலயத்துக்கு. தாயே மகமாய் உன் ஆட்டத்தோடு பாட்டத்தோடு நீ போக வேண்டும். கைதட்டு பொறுமை கீழே விடக்கூடாது. சாமி தாயே மகமாய் ஒவ்வொரு கிழமை இடத்துல பேசுற நேரம் பொறுமை. விஷயம் இப்போ பெரிய மனசு ஆடிட்டு இருக்கிறாங்க. கருப்பசாமி 3 கருப்பசாமி அங்கிருந்து தீப்பந்தம் எடுத்து அருவாமலையை நெருப்பு ஆடி வருவாங்க. சின்ன கண்ணீர குழந்தை மேல சரிங்களா. சின்ன பிள்ளை மேல சாமி மேல சொல்லுவாங்க. அப்பொழுது 7 கரும் நெருப்புல ஆடி வரும். இந்த காட்சியெல்லாம் பார்ப்பீங்க. இருந்தாலும் தாய் முதல்கார நாட்டாம் முத்துமாரி
நீங்க எல்லோருமே தெரிஞ்சுக்கணும், நாட்டாமலை முத்துமாரின்னா சாதாரணப்பட்ட கதை கிடையாது. இந்த நாட்டாமலை முத்துமாரி எங்கே பிறந்தவர் என்றால் தாத்தா பேர் சொல்லு. ஆத்தா தொடக்கூடாது. ஆத்தா ஆத்தா பேர் சொல்லு. காளியடா காளியடா தண்ணி அம்மா கேட்கறது கொண்டு வாங்க. 7 வீட்டு தண்ணி 7 வீட்டு தண்ணி ஆத்தாவுக்கு கொடுங்க. அம்மாடி கல்லாடி உன் மனது தாழ்கின்ற இடத்தில் உனக்கு தரையா இந்த நேரம் கல்லாடி உன் மனது கல்லாடி Thank you.
திருநூறு பாட்டு சின்ன பிள்ளை தவிர மற்றது திருநூறு பாட்டு சின்ன பிள்ளை பெரிய திருநூறு பாடுவா சங்கமுதறிய பிறந்தவரே சக்தியும் ஐய சுமந்தவரே சூழத்தாலே காத்திரியே ஒவ்வொரு கிரகமா பேசுவதற்கு நேரத்துல முதல் கிரகம் நாட்டாமலை முத்துமாரி கிரகம். இந்த தாயோட பெருமை என்னன்னா உடம்புல சங்கம், உடம்புல பெரிய அம்மை பார்க்கக்கூடியவள். புதுக்கோட்டை மாவட்டத்திலே உடம்பில் பெரிய பெரிய அம்மை பார்க்கக்கூடிய பொருளாதார தாய். அந்த தாயோட கிரகத்தில் இருக்கிற நாட்டாமலை தண்ணி இப்போ உடனே கொடுக்காதீங்க, கொஞ்ச நேரத்தில் மூஞ்சம் மட்டும் கழுவி விடுங்க. சாமியார் சொந்தக்காரங்க வந்து பக்கத்துல என்னங்க. இரண்டாவது கிரகம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே திருவப்பூர் முத்துமாரி. தாயோட பெருமை என்னன்னா உடம்புல வரி வரியா அம்மையை பார்க்கக்கூடியவள், பெரிய அம்மை பார்க்கக்கூடிய தாய் நாட்டாமலை முத்துமாரி. உடம்புல மனோவரி அம்மை பார்க்கக்கூடியவள் தாயே திருவப்பூர் புதுக்கோட்டை மாவட்டத்திலே கொன்னை முத்துமாரி. உடம்புல கொத்தமல்லி கொத்து கொத்த அம்மா பார்க்கக்கூடியவள், கொத்தமல்லி அம்மை பார்க்கக்கூடியவள் கொன்னை முத்துமாரி. தாயுனக்கு கொன்னையுடன் அடுத்தது இருளவட்டி முத்துமாரி. இந்த தாயோட பெருமை என்னன்னா கையால முடக்கம்மை பார்க்கக்கூடியவள், கையால முடக்கி போட்டுலாம். அந்த இருளவட்டி முத்துமாரி இருளவட்டி எல்லாவற்றும் கைதில் கொலை போட சொல்லுது ஆத்தா. கைதில் கொலை போட்டாங்க. ஐந்தாவது கழகம் வயிற்று முத்துமாரி. இந்த தாயோட பெருமை என்னன்னா தாயே எனக்கு வயிறு வலிக்கிறது தாயே, வயிற்றில் அம்மை பார்த்து கொண்டிருக்கின்றது, உனக்காக வயிற்றில் மாவளுக்கு எடுக்கின்றேன், வயிற்றுல மாவளுக்கு எடுக்கின்றேன், வயிற்று வழியை போக்க வேண்டும். வயிற்று முத்துமாரி என்றால் குழந்தை வரத்து தரக்கூடியவர் வயிற்று முத்துமாரி. குழந்தை வரத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய தாய். தாயே உன் ஆட்டத்தோடு இருக்க வேண்டும். அம்மா வயிற்றோடு
இந்த 5 கரகமும் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கரகம். இங்க 2 கரகமும் திருச்சி மாநகரத்திலே கண்ணபுரத்தால் கருமாரியும் சமயபுரத்து மகமாயும் ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆத்தாவுடைய ஆட்டத்தை எல்லோருமே பார்க்கணும். அதனால பூசாரி 2 கரத்தை மேலே கேட்டுங்க. கண்ணபுரத்தால் கருமாரி சமயபுரத்தால் மகமாயி அக்காதத்தை செட்டிவர். அம்மா இந்த கண்ணபுரத்தோட பெருமை என்னன்னா, கண்ணபுரத்தோட பெருமை என்னன்னா, உடம்பில் கண்ணில் அம்மை பார்க்கக்கூடியவர். தாயே, எனக்கு கண்கள் தெரியவில்லை, உனக்காக கண் மலர்கள் வாங்கி வைக்கின்றேன் தாயே. என் கண்ணு வழியை போக்க வேண்டும் என்றால் கண்ணபுரத்து கருமாரி கண்டிப்பா காப்பாத்துவா. ஆத்தா காண்டி எல்லாருமே அப்படி எல்லாம் யாருமே உட்கார்ந்து கூடாது. எல்லாம் இந்தி மேல எதிரி மேல கை தட்டி கொடுத்து ஆல் ஸ்டாண்ட் அப். தாயே கண்ணபுரத்து அவருடைய நாடகத்தை வச்சிருக்கீங்க. அந்த சமயபுரத்தாருடைய நாடகத்தை நீங்க வெளியே கண்டீங்க, அப்பதான் உங்களுக்கு புண்ணியம். அதனால கருப்பசாமி வந்து மீண்டும் சாமி அழைப்பாக. அங்கே திரும்பி கரகத்தை எடுத்து ஆடி வருவாங்க, திரும்பி நெருப்பு இறங்கி ஆடி வருவாங்க. அந்த காட்சியெல்லாம் இருக்குது. யாரும் வீட்டுக்கு போயிடாம அப்படியே அருமையான கூட்டம் அப்படியே உட்காருங்க. சரி, நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். சரி, சக்தி சக்தி வாழ வைக்க வந்தவளே, காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் எங்கள் மகமாய். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. திருக்காமல் எடுத்து தந்தான் மனமும்
தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயே இதோ என் சாமி கட்டளையிட்டபடி ஒரே பிரசவத்தை 7 பெண் குழந்தைகள் பிறந்து 7 தெய்வமாக அமர்ந்து அந்த மகிழ்ச்சி அரக்கனை வதம் செய்து விட்டான். மீண்டும் கையிலம் பண்ணுகிறேன்.